தான் வருது. ஓகேவா? இப்ப நம்பர் சிஸ்டத்தோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதனாலதான் இனிஷியலா நம்ம நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்து எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ டெஃபினட்டா இந்த ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. சோ இதை ஒழுங்கா கோத்ரூ பண்ணுங்க. இட் கேன் பி இப்படியே டைரக்டா கேட்கலாம், இல்ல 2-3 மாடல் அப்படிங்கறத மிக்ஸ் பண்ணி கூட அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா இந்த லாஸ்ட் கிளாஸ் பேசிக்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் எடுத்திருந்தோம். என்னென்ன டாபிக்ஸ் முடிஞ்சிருக்கு நம்பர் சிஸ்டம்ல? ரிமைண்டர் கான்செப்ட் கம்ப்ளீட்டட், number of zeros, remainder sequence completed, number of zeros completed, where LCM HCM just methods மட்டும் பார்த்திருப்போம். ஓகேவா? ஓ சரி, ஓகே, ஃபைன் ஃபைன், சரி, ஓகே. சோ ஆல்ரெடி நம்பர் சிஸ்டத்தோட பேசிக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நத்திங் பட் XYZ அப்படின்னு வந்தா இது எப்படி எழுதுவோம், எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலா இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபினட்டா இந்த ஏரியால இருந்து அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு 1 day கிளாஸ்லயே வந்து அரௌண்ட் லைக் இந்த மாடல்ல கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப XYZ அப்படிங்கறத எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவீங்க? இதுல எது யூனிட் டிஜிட், எது 10th டிஜிட், எது 100th டிஜிட்? இஸ் யூனிட் டிஜிட், 100th டிஜிட், 100th டிஜிட். ஓகேவா? ஸோ அப்ப இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? 100x 10y plus z. ஓகேவா? so wherever the question அப்படிங்கிறதுல so a 3-digit number, reverse of this number. ஏன்னா மோஸ்ட்லி வந்து யூபிஎஸ்சி சிசாட் கொஸ்டின் அப்படிங்கிறதுல பெருசா ஃபார்முலாவோட யூசேஜ் இருக்காது. நான் ஆல்ரெடி அதை கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப இது எப்படிதான் இருக்கும்னா, இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் லைனா எப்படி எடுத்து எழுதுறீங்க, அது ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் எழுதிட்டீங்க கரெக்டா, கொஸ்டின்ல கொடுத்துருக்காது அப்படியே ஃபர்ஸ்ட் லைன் எழுதிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஆன்சர் வந்த மாதிரி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பேசிக் அப்ரோச் தெரிஞ்சது அப்படின்னு வந்தா நம்மளால அதை சால்வ் பண்ண முடியும். சோ ஹியர் இட் இஸ் XYZ. ஆக்சுவலா கொஸ்டின்ல a 3-digit நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ a 3-digit நேச்சுரல் நம்பர்னா நேச்சுரல் நம்பர் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோல் நம்பர். ஆட் நம்பரோட ஃபார்மட் என்ன? ஆட் நம்பரோட ஃபார்மட் 2n plus 1. ஈவன் நம்பரோட ஃபார்மட் எண்ணுக்கு பதிலா என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலுமே என்ன வரும்? ஆட் நம்பர் தான் வரும். இங்க ஈவன் நம்பர் தான் வரும். ஓகேவா? ஆட் நம்பர் அப்படிங்கிறதுக்கு 2n plus 1. இதெல்லாம் வெரி பேசிக். இது தெரியாம கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியாது. சோ whenever 3-digit நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பாக்குறீங்க, நம்பர் சிஸ்டம்ல பாக்குறீங்கன்னா உடனே XYZ எழுதிருங்க, இல்ல ABC எழுதுங்க. சோ அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே நம்பரை அப்படியே ரிவர்ஸ் பண்றோம், அதுக்கும் இதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து 7 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு ஃபார்மட் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? இட்ஸ் லைக் சேம் லைக் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் மாதிரி தான். ஒண்ணு யாரும் வந்து என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னு வந்தா, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து அங்க போய் வந்து லைக் யோசிச்சு எழுதுறது கிடையாது. ஆல்ரெடி ஃபார்மட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவுட் ஆஃப் 20 கொஸ்டின்ல அரௌண்ட் 17 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண ஃபார்மேட் வச்சுதான் எழுதுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் லைக் எல்லாத்துக்கும் நான் ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பேன், ஹியர் அண்ட் தேர் மிக்ஸ் பண்ணி நான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதுவேன். சிசாட்டும் அப்படிதான், ஜிஎஸும் அப்படிதான், பிரிலிம்ஸும் அப்படிதான். ஓகேவா? நாட் ஓன்லி மெயின்ஸ் மட்டும் கிடையாது. அப்ப சிசாட்ல இந்த மாடல்ல கொஸ்டின் வந்தா இதுதான் ஃபார்மேட். அங்க போய் என்னால யோசிக்க முடியாது. இப்ப லெட்ஸ் சே 100ல இருந்து 999 வரைக்கும் எத்தனை 3-digit நம்பர்ஸ் இருக்கு, யோசிக்க முடியாது. இட் டேக்ஸ் டைம். அது வந்து உங்களோட வேஸ்டேஜ் ஆஃப் டைமா தான் இருக்கும். ஓகேவா? டெஃபினட்டா இட் டேக்ஸ் டைம். ஓகேவா? உடனே எல்லாருக்கும் மைண்ட்ல வந்து வராது. ஓகே இதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது மைண்ட்ல வருமா? கிடையாது. ஆனா 100 to 999ல 900 டிஜிட்ஸ் இருக்கு. ஐ மீன் 900 நம்பர்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு நம்பருக்குமே இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? இது நம்பர், இது ஒவ்வொன்னும் டிஜிட். ஓகேவா? டிஜிட் வேற, நம்பர் வேற. சோ ஒரு சில கொஸ்டின் இத மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்கும் கொடுத்திருப்பாங்க. டிஜிட் வேற, நம்பர் வேற. சோ டிஜிட் அப்படின்னு வந்தா இது ஒவ்வொன்னும் ஒரு டிஜிட். நம்பர் அப்படின்னு வந்தா 999 அப்படிங்கிறது வந்து இஸ் a சிங்கிள் நம்பர். அப்ப 100ல இருந்து 999 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 900 நம்பர்ஸ். இதை போய் அங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓகே 101ல இருந்து இட்ஸ் லைக் 200 வரைக்கும் 100 நம்பர்ஸ், அகைன் 200, 300, 400 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சோ ஸ்பான்டேனியஸ்லி வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலா 1 to 9 எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 9 நம்பர்ஸ்மா. 1 to 9 9 நம்பர்ஸ் இருக்கு. சோ அதே 10 to 99 90 நம்பர்ஸ் இருக்கு. வெரி குட், 90 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ ஏன்னா 11 to 20 எத்தனை நம்பர்? 10 நம்பர்ஸ் இருக்கா? 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 10 நம்பர்ஸ் இருக்கு. சோ லைக் திஸ் 21 to 30 10 நம்பர்ஸ் வரும். சோ அப்ப இதே மாதிரியே வந்து 31, 41, 51, 61, 71 இந்த மாதிரி உட்காந்து அங்க போட்டு பார்க்க கூடாது. ஓகேவா? சோ போட்டு பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் டைம் தானே. டெஃபினட்டா இதுக்கு ஒரு 2 to 3 minutes போகும் இல்லையா? அந்த 2 to 3 minutesல நீங்க கொஸ்டினே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? 1 to 9 அப்படின்னு வந்தாலே 9 நம்பர்ஸ் தான். 10 to 99 அப்படின்னு வந்தாலே 90 நம்பர்ஸ் தான். அதே 100 to 999 நாலே 900 நம்பர்ஸ். சோ அதே இந்த இடத்துல 1000 to
எவ்வளவு நம்பர்ஸ் கேட்டாலும் சரி நம்மளுக்கு அந்த ஃபார்மேட் இருக்கணும். ஓகேவா? சோ 4 times 9 9000 நம்பர்ஸ். அப்ப இங்க இதுக்குள்ள எத்தனை டிஜிட் இருக்கு? 1 டிஜிட் நம்பர் தான். 19 1 to 9 வந்து 1 டிஜிட் நம்பர். அப்ப இது இன்டு 1. இது 2 டிஜிட் நம்பர்னா இன்டு 2. 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு வந்தா இன்டு 3. லெட்ஸ் சே क्वेश्चन கேக்குறாங்க 100ல இருந்து 999 வரைக்கும் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆக்சுவலா இட் லுக் லைக் மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான क्वेश्चनா தெரியும். ஆனா நம்ம வந்து பாக்கும்போது 100 to 999 எனக்கு 900 நம்பர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் 3 டிஜிட்னா இன்டு 3 போட்டா 2700 digits. So with a fraction of it's like not more than 10 minutes கூட எடுக்காது. சாரி 10 seconds கூட எடுக்காது. ஓகேவா? சோ டைரக்டா நீங்க ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒவ்வொன்றுக்கும் நீங்க உட்காந்து இந்த மாதிரி கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ எல்லா क्वेश्चनக்குமே ஒரு ஃபார்மேட் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? சோ அந்த ஃபார்மேட் அப்படிங்கறத வச்சு நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே now start so okay நான் ஒரு சில क्वेश्चन கேக்குறேன் ஆன்சர் பண்ணுங்க just for a recall purpose. ஓகேவா? natural number starts from whole number, prime number. What is prime number? Okay, so அந்த நம்பர் வந்து 1 and அதே சேம் நம்பர் அப்படிங்கறதால டிவைட் ஆகும். So that is called as okay. So prime number அப்படிங்கிறது வந்து it's like 1 ஆல டிவைட் ஆகும். இந்த சேம் நம்பரால என்ன ஆகும் அப்படின்னு வந்தா அதோட மல்டிபிளர். That's it. Okay va? So what are the prime numbers? 1 prime number. 1 வந்து neither prime nor a composite number. Okay va? Prime numberும் கிடையாது, அது composite numberும் கிடையாது. Okay va? So அப்ப இதெல்லாம் prime number start from 2 3 கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். ஓகேவா? சோ கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எவ்ரி கிளாஸ் கண்டிப்பா கேட்பேன். ஓகேவா? சோ 2 3 7 9 வருமா? 11 yeah 5 11 13 17 19 20 3 27 so like this போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 50 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது பிரைம் நம்பர். சோ ஆக்சுவலா இப்ப 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட மல்டிபிள்ஸ் என்ன? 1 and 2 மட்டும் தான் இருக்கும். வேற எதுவுமே அதோட மல்டிபிளா இருக்காது. 3 எடுத்தீங்கன்னா 1 and 3 மட்டும் தான். 5 னா 1 and 5 மட்டும் தான். 7 னா 1 and 7 மட்டும் தான். சோ that is called as prime number. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட் நம்பரோட ஃபார்மேட் என்ன சொன்னீங்க? 2n plus 1. ஓகேவா? ஈவன் நம்பர் ஃபார்மேட் 2n. சோ அப்ப இந்த இடத்துல n க்கு பதிலா எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலுமே உங்களுக்கு என்னதான் வரணும்? ஆட் நம்பர் தான் வரணும். ஓகேவா? சோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் n க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா? அப்ப 2 plus 1 3 it is an odd number. So again suppose நான் இங்க 2 substitute பண்றேன். 2 into 2 4 4 plus 1 5 again it is an odd number. So this is a format. Suppose whenever question அப்படிங்கிறதுல so n அப்படிங்கிறது வந்து is a even number அப்படின்னு கொடுக்குறாங்க. So whenever n is a even number அப்படிங்கறத பாக்குறீங்களோ உடனே உங்களுக்கு என்னதான் ஞாபகத்துக்கு வரும்னா 2n plus 1 அப்படிங்கிற ஃபார்மேட் தான் ஞாபகத்துக்கு வரணும். அதைத்தான் நீங்க அப்ளை பண்ணி क्वेश्चन அப்ரோச் பண்ண முடியும். இதுதான் வெரி பேசிக். இதுதான் ஃபார்மேட். ஓகேவா? whenever n is a even number அப்படின்னு கொடுக்குறாங்கம்மா क्वेश्चनல ஸ்டார்டிங்ல n is a even numberன்னு கொடுக்குறாங்கன்னா எடுத்தோடனே நீங்க எதை தான் அப்ரோச் பண்ணா 2n plus 1 இந்த நம்பர் தான் ஞாபகத்துக்கு வரணும். நீங்களா ஏதோ ஒரு ஈவன் நம்பர் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ப்ராபபிலிட்டி வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். ஐ மீன் அப்ளிகபிலிட்டி வந்து வேரி ஆகும். ஓகேவா? சோ நான் 1 plus 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேற ஆன்சர் வரும். 1 plus 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேற ஆன்சர் வரும். சோ லைக் இந்த மாதிரி அதுக்கான அந்த சிச்சுவேஷன் டு சிச்சுவேஷன் எல்லா சிச்சுவேஷனையும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. சோ அதனால அதுக்கான பேசிக் ஃபார்மேட் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் தான் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? கம் இன். Okay, next one. What is rational number? What is irrational number? Fast. What is rational number? Complete divide ஆயிடும். ஓகேவா? So irrational number complete divide ஆகாது. Let's say 1/2 அப்படின்னு வந்தா it's 0.5 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 0.5 அதுக்கு மேல அது எக்ஸ்டெண்ட் ஆகாது. What is irrational number? It's like 1/3. So அப்ப 0.3333 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதுதான் irrational number அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரேஷனல்னா அது ஸ்டாப் ஆயிடும். irrational number அப்படின்னு வந்தா ஸ்டாப் ஆகாது. What is integer? 0 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். அப்ப ஒரு இன்டீஜருக்கான ஃபார்மேட் சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்றாங்க. இப்ப n is a integer அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உடனே நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? சோ அப்ப இந்த இடத்துல x இருக்கும், x plus 1 இருக்கும், x minus 1 இருக்கும். ஓகேவா? சோ இப்ப சம் ஆஃப் இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் அப்படியே அதை சம் பண்ணணும். சோ அப்ப இது ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இன்டீஜரா அப்படின்னு கேக்குறாங்கன்னா அப்படியே அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்து கேன்சல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஃபர்ஸ்ட் லைன் போட்டாலே டெஃபினட்டா ஆன்சர் வரதுக்கு ப்ராபபிலிட்டி 90% ஆன்சர் வந்துரும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லைன் நீங்க எப்படி போடுறீங்க? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चन 2 to 3 ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் வந்துரும். ஆனா ஃபர்ஸ்ட் லைன் क्वेश्चनல கொடுத்திருக்கிறத வச்சு தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்குன்னு வந்து இட்ஸ் லைக் நாட் லைக் a ஃபார்முலா எல்லாம் கிடையாது. ஃபார்மேட் தான் இருக்கு. ஓகேவா? அந்த ஃபார்மேட் ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தீங்க அப்படின்னு வந்தா டெஃபினட்டா ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்? வாட் இஸ் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்?
வாட் இஸ் மை ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன? லெட்ஸ் சே a by b அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்குன்னா கீழ இருக்கக்கூடிய b யோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் a வா இருந்ததுன்னா அது ப்ராப்பர். ஓகேவா? சோ அதே a இஸ் கிரேட்டர் தென் b ஆ இருந்ததுன்னா அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். சோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 5 rupees இருக்குன்னா உங்களுக்கு நான் 3 rupees கொடுக்கலாம். இட் இஸ் a ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஆனா என்கிட்டயே 3 rupees தான் இருக்கு, உங்களுக்கு எப்படி 5 rupee கொடுக்க முடியும்? அப்ப பாயிண்ட்ல தானே வேல்யூ வருது. சோ தட் இஸ் அன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேவா? சோ ரேஷனல் இர்ரேஷனலும் ப்ராப்பர் இம்ப்ராப்பரும் ஒண்ணு கிடையாது. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த டேர்ம்ஸ்ல இருந்தா டெஃபினட்டா கொஸ்டின் வரும். சம்டைம்ஸ் வந்து ஹோல் நம்பர்னு கொடுத்திருந்தா ஜீரோல இருந்தே அதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இந்த ப்ராபபிலிட்டி செக் பண்ணி பாக்குறப்ப, எல்லா பாசிபிலிட்டி செக் பண்ணி பாக்குறப்ப. அதே n இஸ் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஒன்னுல இருந்தா செக் பண்ணி பார்க்கணும். அதுலயே அவங்க ஒரு சில எக்ஸெப்ஷன் கண்டிஷன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதுல 4 விட்டுருங்க, 9 விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் லைனை ஒழுங்கா எழுதிட்டீங்கன்னா 90% ஆன்சர் வந்துரும். ஓகேவா? அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்தா டெஃபினட்டா ஆன்சர் வந்துரும். லைக் நாட் ஒன்லி ஆப்டி மட்டும் கிடையாது, ரீசனிங் கொஸ்டின்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ ஆர்சி தான் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேக்குறாங்க. அது எந்த மாதிரி எல்லாம் டிஃபிகல்ட் லெவல் வேரி ஆகுது. சோ அதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஸ்கிம்மிங்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் 2-3 தடவை படிச்சு பார்த்தாலே ஆன்சர் வருமா, இல்ல அதுக்கு கிரிட்டிக்கல் ரீடிங் தேவைப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்சி கிளாஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ப்ராபபிலி நெக்ஸ்ட் கிளாஸ் இல்ல அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து ஆர்சி கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் கோப்ரைம் நம்பர்ஸ்? What is co-prime? It should be a prime number. 1